காவேரி வந்து அப்படியே வந்து மனசு கஷ்டத்தோட வண்டியில வந்துட்டுருக்காங்க. அப்போ வந்து குமரன் வந்து கேட்குறாரு காவேரி கிட்ட, "என்ன காவேரி ஏன் ஒரு மாதிரி இருக்க?" அப்படி "ஒண்ணும் இல்ல" அப்படின்றாங்க. உடனே நிவின் வந்து காவேரி என்னாச்சு காவேரி? அப்படி சொல்லி கேட்டோனே, "ஒண்ணும் இல்ல நிவின்" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. "ரொம்ப ஒரு மாதிரி இருக்கியே, ஒரு வேளை 2, 3 நாளா அலைஞ்சதால உனக்கு டயர்டா இருக்கா?" அப்படி சொல்லிட்டு கேட்டோனே, ஆமா நிவின்" அப்படி சொல்லி சொல்றாங்க. சரி நிவின், நீ போய் இறங்கிக்கோ, நானும் காவேரி வந்து இறங்கிக்கிறோம்" அப்படி சொல்லிட்டு உள்ள போறாங்க. இங்க காவேரி பார்த்துட்டு அவங்க அம்மா இல்ல, "எங்கடி போன இவ்வளோ நேரம்?" அப்படி சொல்லிட்டு எப்பவும் போல செமையா திட்டுறாங்க. அவங்க அக்கா வந்து, "என்னாச்சு காவேரி? எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லா இருக்கார்ல விஜய் அப்படி நல்லா இருக்காரு" அப்படி சொல்லிட்டு உள்ள போறாங்க காவேரி. காவேரி வந்து நெனச்சு அழுதுட்டே இருக்காங்க. அவங்களால தாங்கிக்கவே முடியல. விஜய் வந்து அவங்க கிட்ட கேட்டது, "கொஞ்ச நேரம் இருந்துட்டு போ காவேரின்னு" சொல்லிட்டு கெஞ்சி கேட்டது, அவங்க வேற வழி இல்லாம அங்கேருந்து விஜய் வந்து விட்டு வந்தது, வெண்லா கேட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து நெனச்சு பார்த்து பயங்கரமா அழறாங்க. அவங்களால தாங்கிக்க முடியல. "என்ன மன்னிச்சுடுங்க விஜய், என்னால முடியல. நான் என்ன பண்ணுவேன்? நான் குடுத்த சத்தியத்த காப்பாத்தணும்ல. நம்ம பாப்பா மேல சத்தியம் பண்ணியிருக்கேன் விஜய்" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழறாங்க கதறி கதறி. இங்க வந்து விஜய் காவேரி வந்து பண்ண விஷயங்கள், காவேரி வந்து கைய எடுத்து விட்டது, அதுக்கப்புறம் காவேரி வந்து அப்படியே சோகமா வீட்டுக்கு போனது, அது எல்லாத்தையும் நெனச்சு பார்த்துட்டு யோசிக்கிறாரு. ஏன் காவேரி இப்படிலாம் பண்றா? இப்படிலாம் பண்ணக்கூடிய ஆளே இல்லையே காவேரி. ஏதோ நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பமடைகிறாரு. சரி காவேரிக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் என்ன பண்றாரு, ஃபோன் பண்றாரு காவேரிக்கு. இங்க காவேரி வந்து ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தோனே விஜய் விஜய் விஜயா அப்படி சொல்லிட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. "சாரி விஜய், இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுறது நியாயமே கிடையாது. நான் உங்கள விட்டு விலகணும்னா முழுமையா விலகணும். ஃபோன்ல கூட உங்ககிட்ட பேசுறது தப்பு தான். அதனால நான் வந்து ஃபுல்லாவே விலகிக்கிறேன். வெண்லாக்கு நான் விட்டு கொடுத்ததாவே இருக்கட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஃபோன் அட்டெண்ட் பண்ணாம அப்படியே வந்து அந்த ஃபோன்ல வந்து விஜய்ன்ற பேர் வரத பார்த்துட்டு அப்படியே அழுது இப்படியே இருக்காங்க. அதையே பார்த்துட்ருக்காங்க. இங்க விஜய் செமையா டென்ஷன் ஆயிரு. "என்னாச்சு? ஏன் காவேரி ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா? ஏன் அவாய்ட் பண்றா? ஒண்ணுமே புரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் செமையா டென்ஷன் ஆயிறாரு. நேர்ல போய் பார்த்துடலாமா காவேரி அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஆமா நேர்ல போய் பார்த்துடலாம். இல்லைனா ஃபோன் எடுக்காம இருக்க மாட்டா. ஒரு வேளை டயர்டா இருக்குன்னு சொன்னாலே தூங்கியிருப்பாளோ? ஆமா ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொன்னா, ஒரு வேளை தூங்கியிருக்கலாம்ல. வயித்துல பாப்பா வேற வச்சிருக்கா. அதனால அவருக்கு ரொம்ப சோர்வா இருந்திருக்கும். அதனால ஏதாவது சொல்லியிருப்பா. கண்டிப்பா தூங்கியிருப்பா. இப்ப அவள போய் டிஸ்டர்ப் பண்றது தப்பு. நாளைக்கு முதல் வேளை காவேரியை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வந்து யோசனை பண்ணிட்டே இருக்காரு. இங்க வெண்லா என்ன பண்றாங்க, விஜய பார்க்க வராங்க. விஜய் வந்து, "என்ன வெண்ணிலா?" அப்படின்னு. "விஜய் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு வெண்ணிலா" அப்படின்றாங்க. "இல்ல, வந்ததுலேருந்து என்கிட்ட நீ சரியாவே பேசல. அதனால தான் பேச வந்தேன்" அப்படின்றாங்க. "என்ன பேசணும்?" அப்படின்றாரு. "என்ன விஜய் இப்படி கேட்குற? நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டியாங்க" அப்படின்னோனே, "அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதான் காவேரி என்னை வந்து மத்தபடி கூட்டின்னு வந்துட்டால" அப்படின்றாரு. சரி, வேற ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா?" "உன்கிட்ட எனக்கு என்ன சொல்லணும்? உனக்கு எதுவும் பிரச்சனை இல்ல. நல்லா தானே இருக்க?" நான் நல்லா தான் இருக்கேன். "உனக்கு எங்கேயாவது அடிச்சாங்களா விஜய் உன்ன?" அப்படி சொல்லிட்டு கேட்கணுன்னே, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எதுவா இருந்தாலும் காவேரி என்ன பார்த்துப்பா. எனக்கு தெரியும். என்ன எப்படினாலும் அவ தான் பார்த்துப்பா" அப்படின்னு சொல்லி தொடர்ந்து காவேரி பத்தி விஜய் வந்து பேசுறாரு. வெண்லாவ எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாரு. அதனால வெண்லாவுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நம்ம வந்து சாதாரணமா பேசினா கூட காவேரின்னு வந்து மூச்சுக்கு முன்னொரு காவேரி பத்தி விஜய் பேசினானே அப்படின்னு சொல்லிட்டு, "சரி விஜய், நீ படுத்துக்கோ, நான் வரேன்" அப்படி சொல்லிட்டு போறாங்க. பாட்டி வந்து ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. அத பார்த்த தாத்தா, "காவேரி திடீர்னு போயிட்டாளேம்மா, எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு." விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணானோனே, "போட்டும். அவ இங்கேருந்து என்ன பண்ண போறா?" அப்படின்றாங்க. "என்ன ஒரு மாதிரி பேசுற கல்யாணி? என்ன ஆச்சு காவேரி, நீ ஏதாவது சொன்னியா?" அப்படின்னோனே, "நான் ஒண்ணும் சொல்லல. நீ முதல்ல இங்க கிளம்புன்னு தான் சொன்னேன்" அப்படின்னோனே, "ஓ உன்னோட வேலை தானா? அதான் காவேரி முகமே சரியில்லையா? ஏன் கல்யாணி இப்படி நடந்துக்கிற? அந்த பொண்ணு பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து விஜய வெளிய எடுத்துட்டு வந்தா. அவ பட்ட பாட பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டமா இருந்தது. ஏன் கல்யாணி இப்படி பண்ற?" அப்படின்னோனே, "அவளால தானே இப்ப விஜய் உள்ளவே போனா. ஆனா நீங்க அவள பத்தி பெருமையா பேசிட்டு இருக்கீங்க. காவேரி பத்தி பெருமையா பேச ஒண்ணுமே கிடையாது. என்னைக்கு காவேரி கல்யாணம் பண்ணானோ அன்னைக்கே அவனுக்கு பிடிச்சிருச்சு" அப்படின்னோனே, அப்படியே அதிர்ச்சி, "நீயா கல்யாணி இப்படிலாம் பேசுற? இப்படி பேசுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. அப்ப அந்த பொண்ணை காயப்படுத்தி அனுப்பிச்சிட்டியா நீ?" அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே, "நான் ஒண்ணும் சொல்லல. நீ இங்கேருந்து கிளம்புன்னு தான் சொன்னேன்" அப்படின்னு. "இது போதுமே, ஏன் கல்யாணி இப்படி பண்ற? பாவம் அந்த பொண்ணு. நீங்க இப்படி தாங்க சொல்லிட்டு இருக்கீங்க. எப்ப பார்த்தாலும் அவளுக்கு வந்து நீங்க வந்து வக்காலத்து வாங்கிட்டே இருங்க. உங்களுக்கு ஒரு வேலையே இல்ல" அப்படி சொல்லிட்டு போறாங்க. காவேரி என்ன நினைச்சாலோ தெரியலையே, அவ மூஞ்சே சரியில்லையே. இந்த விஷயத்த எப்படி நான் விஜய் கிட்ட சொல்றது? விஜய் வந்து பாட்டி இப்படி நடந்துக்கிறாங்கன்னு தெரிஞ்சா மனசு கஷ்டப்படுவானே. ஏன் தான் இந்த கல்யாணிக்கு இதெல்லாம் புரியவே மாட்டேங்குதோ அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா டென்ஷன் ஆயிடுறாரு. இங்க வந்து யோசனை பண்ணிட்டே இருக்காங்க வெண்ணிலா. காவேரி சொன்ன விஷயங்கள், அதுக்கப்புறம் விஜய் காவேரின்னு சொன்னது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்து யோசனை பண்ணிட்டே இருக்காங்க. உண்மையிலேயே காவேரி விலகிடுவாரா? இல்ல நம்மளுக்காக சொல்றாளா? இது உண்மையா நடக்குமா? அப்படி சொல்லிட்டு யோசிக்க